இன்னைக்கு இத்தனை பேசக்கூடிய சீமான் பாப்பா தமிழன் கிடையாதுன்னு சொல்லுவானா? மாறாக தமிழ் சமூகத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய 6 பார்ப்பனர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்திருக்கேன் இந்த தேர்தல்ல. பாப்பா தமிழ் என்ன அங்கீகரிக்கிறான் அப்படின்னா அப்பவே நம்ம செருப்பு கட்டி அடிக்க வேண்டாம். ஏண்டா இதைத்தாண்டா நாங்களும் சொன்னோம். தமிழருங்கிற சொல்லுக்குள் தமிழருங்கிற அடையாளத்துக்குள் பாப்பா எளிமையா வந்துருவான், திராவிடங்கிற சொல்லுக்குள் பாப்பா வரமாட்டான்னு நம்ம சொல்லும் போது நம்மளுடைய வாதத்தை அவன் எளிமையா முறியடிக்கல. உங்களுக்கு என்ன தமிழருங்கிற சொல் கொண்டு பார்ப்பனர்களை தவிர்க்கணும் அவ்வளவுதானே. நான் எங்களுடைய தமிழருங்கிற வரையறைக்கு கீழ் தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள் தமிழே பேசினாலும் அவர்கள் தமிழர்கள் கிடையாது. நாளையிலிருந்து நீங்க திராவிடங்கிற சொல்லை கைவிட்டு விட்டு தமிழர்ங்கிற சொல்லை ஏத்துக்கோங்கன்னா நாளைக்கே நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயார். ஆனா திராவிடங்கிற சொல் வேண்டாம்னு சொல்லக்கூடியவனாச்சும் ஒருத்தன் பார்ப்பனர்கள் தமிழர்கள் கிடையாதுன்னு சொல்றதுக்கு தயாரா? நான் ஆரிய வழி வந்தவன் ஒவ்வொரு பாப்பானும் சொல்லிக்கிறான். ஆனா இந்த தண்ட கருமாந்திரங்க நம்ம கூடயே உட்கார்ந்துக்கிட்டு நீ திராவிடன்னு சொல்லாத நமக்கு பாடம் எடுக்கிறான். முதயும் பாப்பாங்கிட்ட போய் உன்னை நீ ஆரியன்னு சொல்லிக்காதன்னு சொல்லணும்ல. அவன் தன் ஆரியன்னு சொல்லிக்குவானா? ஹரப்பா மொஹல்லா நாகரிகம் ஆரிய நாகரிகம் அவன் சொல்லிக்குவானா? அவன் வரலாற்று ரீதியாக அத்தனையும் ஆரியமயப்பட்டது சமஸ்கிருதமயப்பட்டதுன்னு அவன் சொல்லிக்குவானா? அதற்கு எதிராக போர் செய்வதற்கு நம்ம திராவிடங்கிற சொல்ல எடுத்துட்டு போனா நோ நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, திராவிடங்கிற சொல்ல வீட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்வது என்பது ஆரிய பாப்பானுங்களுக்கு கழுவி விடுற வேலை அப்படிங்கறதா உண்மை. இன்னைக்கு இத்தனை பேசக்கூடிய சீமான் பாப்பா தமிழன் கிடையாதுன்னு சொல்லுவானா? மாறாக தமிழ் சமூகத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய 6 பார்ப்பனர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்திருக்கேன் இந்த தேர்தல்ல. பாப்பா தமிழ் என்ன அங்கீகரிக்கிறான் அப்படின்னா அப்பவே நம்ம செருப்பு கட்டி அடிக்க வேண்டாம். ஏண்டா இதைத்தாண்டா நாங்களும் சொன்னோம். தமிழருங்கிற சொல்லுக்குள் தமிழருங்கிற அடையாளத்துக்குள் பாப்பா எளிமையா வந்துருவான், திராவிடங்கிற சொல்லுக்குள் பாப்பா வரமாட்டான்னு நம்ம சொல்லும் போது நம்மளுடைய வாதத்தை அவன் எளிமையா முறியடிக்கல. உங்களுக்கு என்ன தமிழருங்கிற சொல் கொண்டு பார்ப்பனர்களை தவிர்க்கணும் அவ்வளவுதானே. நான் எங்களுடைய தமிழருங்கிற வரையறைக்கு கீழ் தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள் தமிழே பேசினாலும் அவர்கள் தமிழர்கள் கிடையாது. நாளையிலிருந்து நீங்க திராவிடங்கிற சொல்லை கைவிட்டு விட்டு தமிழருங்கிற சொல்லை ஏத்துக்கோங்கன்னா நாளைக்கே நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயார். ஆனா திராவிடங்கிற சொல் வேண்டாம்னு சொல்லக்கூடியவனாச்சும் ஒருத்தன் பார்ப்பனர்கள் தமிழர்கள் கிடையாதுன்னு சொல்றதுக்கு தயாரா? நான் ஆரிய வழி வந்தவன் ஒவ்வொரு பாப்பானும் சொல்லிக்கிறான். ஆனா இந்த தண்ட கருமாந்திரங்க நம்ம கூடயே உட்கார்ந்துக்கிட்டு நீ திராவிடன்னு சொல்லாத நமக்கு பாடம் எடுக்கிறான். முதயும் பாப்பாங்கிட்ட போய் உன்னை நீ ஆரியன்னு சொல்லிக்காதன்னு சொல்லணும்ல. அவன் தன் ஆரியன்னு சொல்லிக்குவானா? ஹரப்பா மொஹல்லா நாகரிகம் ஆரிய நாகரிகம் அவன் சொல்லிக்குவானா? அவன் வரலாற்று ரீதியாக அத்தனையும் ஆரியமயப்பட்டது சமஸ்கிருதமயப்பட்டதுன்னு அவன் சொல்லிக்குவானா? அதற்கு எதிராக போர் செய்வதற்கு நம்ம திராவிடங்கிற சொல்ல எடுத்துட்டு போனா நோ நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, திராவிடங்கிற சொல்ல வீட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்வது என்பது ஆரிய பாப்பானுங்களுக்கு கழுவி விடுற வேலை அப்படிங்கறதா உண்மை.